என்னென்னா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் வழக்கறிஞர் ஒரு 5 டிகிரி பிஏ, பிஎல் படித்து, அதை என்டோர்மெண்ட் பண்ணி, ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கம்பெனியில சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பண்ணலாம், அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணலாம், லீகல் இது பேங்க்குக்கு போகலாம். நிறைய விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு சமூக விரோதிகள் கூட கூட்டி சேர்றாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ரவுடி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வழக்கறிஞர்கள் நேரில் வராங்க. சமீபத்தில் கூட இந்த மலர்கொடியுடைய கேஸுக்கு பார்த்தீங்கன்னா, மலர்கொடி ஆல்ரெடி எஃப்ஐஆர்டு. அவங்க பையன் ஒரு கேஸில் இருக்கான். 2 பேருமே அக்யூஸ்டு. பின்னாடி வந்து தைரியமாக வந்து ஒரு 6, 7 அட்வொகேட் நிற்கிறாங்க. அப்போ எல்லா குற்றவாளிகளுக்கும் சாதகமாக வழக்கறிஞர்கள் வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்லேயே நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஹைகோர்ட்ல வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் சண்டாயி, ஹைகோர்ட்டில் எல்லாரையும் அடித்து, ஒரு ரவுடித்தனம் பண்ணி, சட்டம் என்பது ஒரு கேலி கூத்து ஆகிற அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி, அந்த எஸ்பிளனேடு ஸ்டேஷனே கொளுத்துனாங்க. வரலாறு இருக்குது. அதனால் நம்ம வந்து உண்மையான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டுன்னு போய் சேர்க்கணுன்ட்டு தான் சொல்கிறோம்.